ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே சாலை விரிவாக்க பணிகளுக்காக 33 புளிய மரங்கள் வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நடப்பட்டன. கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் கெட்டிசெவியூர் ஒட்டளவு என்ற இடத்தில் அடிக்கடி விபத்துகள் நேரிடுகின்றன. அங்கு எஸ் வடிவில் உள்ள சாலைகளை சீர்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் கிராம மக்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அப்பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்ய 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் விரிவாக்கம் பணிகளை மேற்கொண்டுள்ள நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையோரம் இருந்த 70 மரங்களில் 33 புளிய மரங்களை கிரேன் உள்ளிட்ட இயந்திரங்கள் உதவியுடன் வேருடன் பிடுங்கி வேறு இடத்தில் நட்டனர். அம்மரங்களுக்கு நுண்ணூட்ட சத்துமிக்க உரங்கள் இடப்பட்டன. இது கோபி டு திருப்பூர் ரோட்டில் ரோடு அகலப்படுத்துகிற பணி நடைபெறுது. அதில் மரத்தை வெட்டாமல் மரத்தை ஒரு இடத்துல பிடிங்கி இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. இது இயற்கையை அழிக்காமல் அப்படியே இது பண்ணுறதுனால அது ஒரு வரவேற்க